என் பாசத்துக்குரிய அருட்சகோதரிகளே, 8ஆம் நாள் நவநாளுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த 8ஆம் நாள் நவநாளில் நமது சிந்தனைக்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற மைய கருத்து, நம்முடைய வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். வார்த்தை நம் வாழ்வை மாற்றும் ஆற்றலும் சக்தியும் கொண்டது என்று சொன்னால் அதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? உங்கள் வாழ்வில் அனுபவிக்கின்ற இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, கவலை, மகிழ்ச்சி, நம்பிக்கை, அவநம்பிக்கை, அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், இவைகள் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது உங்களுடைய வார்த்தைகள் தான் என்று சொன்னால் அதனை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீமையும் நன்மையும் நம்மாலே நமக்கு வருகின்றன, நம் வார்த்தைகளாலே நமக்கு வருகின்றன. இதனை புரிந்து கொண்டால் வார்த்தைகளை எவ்வளவு கவனமாக பேசுவோம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அளப்பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நாம் அறியாத ஆயுதங்கள் பல நம்மிடத்தில் இருக்கின்றன. இவைகள் எவையையும் நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை. இந்த பிரபஞ்சத்தினுடைய பொக்கிஷமே நம் கைகளில் இருக்கிறது. ஆனால் இந்த சாவியை பயன்படுத்துகின்ற முறை நாம் அறிந்து வைத்திருக்கவில்லை, அல்லது தவறாக அவற்றை பயன்படுத்தி தோல்வி காண்கிறோம். ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் ஒரு ஆலயத்தினுடைய அருகில் அங்கே கிடந்த கல் மீது உட்கார்ந்து வருவோர் போவோரிடம் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அன்றாடம் அவனுக்கு கிடைக்கின்ற அந்த சொற்ப பணத்தில் தன் வாழ்க்கையை அவன் ஓட்டி கொண்டிருந்தான். இவ்வாறு பல ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையும் இவ்விதமே முடிந்து போனது. ஒரு நாள் அந்த பிச்சைக்காரன் இறந்து விட்டான். இறந்துவிட்ட பிச்சைக்காரனை அங்கு உள்ளவர்கள் எல்லாம் பார்த்து, அனாதை பிணம், இதனை அடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு எல்லாரிடத்திலும் இருந்தும் நன்கொடை, கொஞ்சம் கொஞ்சமா நன்கொடை கேட்டாங்க. இறுதியாக ஒருவர், இல்லை நம்ம ஊர்ல ஒரு வைர வியாபாரி இருக்கிறார்ல, அந்த வைர வியாபாரி இடத்துல கேட்டால் அவர் கொஞ்சம் அதிகம் பணம் தருவார்னு சொல்லி அவரை போய் அழைத்து வந்து அவரிடத்தில் அதிகமான பணத்தை வாங்கி அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு மரியாதையான நல்லடக்கம் செய்தார்கள். இந்த வைர வியாபாரியானவர் ஒரு நல்ல மனது படைத்தவர். அவரு, சரி நம்மளும் அந்த பிச்சைக்காரனுடைய அடக்கத்துக்கு போலாமே அப்படின்னு சொல்லி இவரும் அந்த அடக்கத்தில் கலந்து கொண்டார். அப்பொழுது அங்குள்ளவரெல்லாம் இவர் பெரியவர் என்பதனால அவரிடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஐயா, இந்த கல்லுல உட்கார்ந்துதான் அவன் ஒவ்வொரு நாளும் பிச்சை கட்டு கொண்டிருந்தான், பிச்சை எடுத்து கொண்டிருந்தான், பிச்சை எடுத்து வாழ்வதுதான் அவனுடைய வாழ்க்கை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த கல்லை பார்த்தவுடனே இந்த வைர வியாபாரிக்கு ஏதோ ஒன்று அவருடைய பொறியில் தட்டியது. தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து இந்த கல்லை தூக்கி கொண்டு நம்முடைய பட்டறைக்கு போ என்று சொன்னார். அங்கே தன்னுடைய வைரம் அறுக்கும் அந்த மெஷின்ல இந்த பெருங்கல்லை கொண்டு வந்து போட்டு இதை அறுக்க சொன்னார். இந்த பெரிய கல்லை அறுத்து பார்த்தபோது பல கோடிகளுக்கு சொந்தமான அந்த ஒரு பெரிய மிகப்பெரிய வைரக்கல்லாக அது இருந்தது. இந்த வைர வியாபாரி மகிழ்ச்சி தாங்கவில்லை. அவர் அப்பொழுதுதான் நினைத்தார், இந்த கல்லில் அமர்ந்திருந்தவன் ஒரு பிச்சைக்காரனாகவே வாழ்ந்து மற்றவர்களிடத்தில் இரவல் வாங்கி கை நீட்டி தன் வாழ்க்கையை அவலமாக முடித்துக் கொண்டான். ஆனால் அவன் அமர்ந்திருந்ததோ மிகப்பெரிய, மிக விலையுயர்ந்த இந்த வைரக்கல். இதனுடைய மதிப்பு மட்டும் அவனுக்கு தெரிந்திருந்தால் இந்த உலகிலேயே அவன்தான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருக்க முடியும். அப்படித்தான் அன்புக்குரியவர்களே, நம்மில் பலருக்கு நாம் அமர்ந்திருக்கின்ற அந்த கல்லினுடைய மதிப்பு தெரியவில்லை. நம்மிடத்தில் புதைந்திருக்கின்ற அந்த ஆற்றல்களினுடைய மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. அதனால்தான் இந்த ஆற்றல்களை விரயமாக்குகிறோம், வீணாக்குகிறோம். நான் ஏற்கனவே நம்ம இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு, நம்முடைய வார்த்தைகள் நம்மை ஆக்குகின்றன அல்லது அழிக்கின்றன. அதுதான் உண்மை. பல சமயங்களில் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றன? ஏராளமான சமயங்களில் நம் வார்த்தைகள் சந்தேகத்துக்குரியதாகவே இருக்கின்றன. நான் யாரிடமாவது ஒரு முக்கியமான
சில நடைபெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்ற திட்டங்களை சில மனிதர்களிடத்தில் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த திட்டத்தை சொன்ன உடனேயே அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி, இது சாத்தியமா அப்படிமா. இப்படி கேட்டால் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் வரும். ஏன்னா சாத்தியமா என்று கேட்டாலே அது ஒரு சந்தேகம். நீங்க சொல்லலாம், அப்ப பகுத்தறிவு எதுக்கு இருக்குது? பகுத்தறிவை பயன்படுத்தி கொண்டுதானே நம்ம எல்லாத்தையும் செய்யணும். முதல்ல பகுத்தறிவை பின்னாடி வச்சுட்டு முதலில் உங்கள் நம்பிக்கையை கட்டி எழுப்புங்கள். நம்ம பல சமயங்கள்ல கடவுளிடத்துல கூட நம்பிக்கையை மொத்தமாக கடவுளிடம் இறக்கி வைப்பது கிடையாது. நம்ம கடவுள்கிட்டையும் சந்தேகமா தான் இருக்கும். சந்தேகமாத்தான் நாம் நம்முடைய திட்டங்களை வைப்போம். நான் சொல்றேன், கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு எனக்கு கிடைக்கும் என்ற உறுதிப்பாட்டோடு நாம் கேட்பதில்லை. ஒரு அறிஞர் சொல்லுகிறார், கடவுளிடம் கேட்டுவிட்டு ஒரு குழந்தை மாதிரி இருக்கணும். ஒரு குழந்தை அப்பா கிட்ட, அப்பா எனக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. சொல்லிவிட்டு குழந்தை சந்தோஷமாக விளையாட போகிறது, சந்தோஷமாக தூங்கி விடுகிறது. அதற்கு என்ன நம்பிக்கை? அப்பா அடுத்த நாள் நமக்கு கிரிக்கெட் பேட்டோட வருவார் அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்பா கிட்ட சொல்லிட்டோம் கிரிக்கெட் மேட் வாங்கி தர. அவர்கிட்ட காசு இருக்குமா? காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரே, அவர் எப்படி வாங்குவாரு? அவர் கடைக்கு போவாரா? இன்னைக்கு அவருக்கு நிறைய வேலை இருக்கே, எப்படி கடைக்கு போவாரு? இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கிறோம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், கடவுளிடமும் நாம் இப்படித்தான் செய்கிறோம். கடவுளிடத்தில் ஒரு திட்டத்தை பற்றி நாம் கேட்டுவிட்டு அது முழுவதுமாக கிடைக்கும் என்று நாம் நம்புவதில்லை. அதனால்தான் பல சமயங்களில் நாம் கேட்பது கிடைப்பதில்லை என்று சொல்கிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, இப்போ இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகமான சொற்றொடர்கள் நம்ம வாயிலிருந்து வரும். அப்போ சந்தேகம் இல்லை. நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் கோபம், வெறுப்பு, பகைமை, சாபம் இவைகள் அதிகமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். கோபமான, வெறுப்பான, பகையான, சாபமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் தலையில் எரிதழலை சுமந்து கொண்டு அலைகிறவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து பழகுவதும் ஆபத்தானது, இவர்களுக்கு அருகில் நடப்பதும் ஆபத்தானது. எனவே இவர்களை விட்டு மற்றவர்கள் தூர தள்ளியே இருக்க விரும்புவார்கள். அப்புறம் எப்படி உங்களோட உறவு கொள்ள முடியும்? இப்படிப்பட்டவர்கள், ஏன்னா எந்த நேரத்துல எரிதழலை நம்ம மேல தூக்கி போட போறாங்கிறது தெரியாது. அந்த பயத்தில் மற்றவர்கள் உங்களை விட்டு தூர விலகி நிற்பார்கள். இப்படி ஒரு குழுவினர். ஒரு சிலர் அவலட்சணமான, மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகள் சொல்வதற்கே ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்முடைய காதுகள் செவிகள் ஏற்றுக்கொள்ளாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் தங்களுடைய தலையில் சாக்கடையை சுமந்து செல்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுக்கு அருகில் யாருமே வர முடியாது, துர்நாற்றம் அடித்துக் கொண்டு இருக்கும். எனவே இந்த துர்நாற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்களா? செக் பண்ணுங்க. சிலருக்கு இது பழக்கமாக மாறி இருக்கிறது. இந்த பழக்கமான மாறிய வார்த்தைகளை பேசுகின்ற போது அது துர்நாற்றம் வீசுகிறது. ஆக எப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் பேச வேண்டும்? ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற வார்த்தைகளை பேசுகின்ற போது அது குற்றால சாரலில் இளம் தென்றல் வீசுகின்ற போது சிறிய சிறிய மழைத்துளிகள் மற்றவர்கள் நம்முடைய மேல் விழுகின்ற போது இருக்கின்ற ஒரு இனிமையான இன்பமான அனுபவமாக இருக்கும். அல்லது மற்றவர்களை பாராட்டுகின்ற, நன்றி சொல்லுகின்ற, மற்றவர்களுக்கு உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேசுங்கள். இவைகள் கோடை காலத்தில் மிக அதிகமாக வெப்பம் இருக்கின்ற போது பீச்சில் இருந்து வருகின்ற அந்த இளம் காற்று போல ஒவ்வொருவரையும் ஆற்றுப்படுத்த வல்லது, ஒவ்வொருவருக்கும் இதமளிக்க வல்லது. இப்படிப்பட்ட இதமான ஆற்றல் தருகின்ற வார்த்தைகளை பேசுங்கள். நேர்மையான வார்த்தைகள், நேர்மறையான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள் விழிப்புணர்வு அடைந்த உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன. இவைகள் இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்ம எல்லாருக்குமே
நன்மை பயக்கின்ற வார்த்தைகளாக இருக்கும். வார்த்தைகள், நாம் பேசுகின்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப நம்முடைய செவி வழியாக சென்று நம்முடைய மூளையில் பதிய வைக்கப்படுகின்றன. இந்த மூளையில் பதிய வைக்கப்படுகின்ற இந்த சொற்றொடர்கள் தான் நம்முடைய நரம்பியல் பாதைகளை உருவாக்குகிறது. இந்த நியூரோபாத்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த நியூரோபாத்ஸை உருவாக்குறது வாயிலிருந்து வெளிவருகின்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் கவலை தோய்ந்த, வெறுப்பு தோய்ந்த, அவநம்பிக்கை தோய்ந்த ஒரு சொற்களாக இருந்தால் இவைகள் தான் நம்முடைய மனதில் பதிய வைக்கப்படும். நம்முடைய மனதில் பதிய வைக்கப்படுகின்ற இத்தகைய அந்த பாதைகள் தான் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். நான் ஆரோக்கியமாகவே இல்லை என்று சொல்லுகின்ற போது உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி வரும்? ஆக உங்களுக்கு உடல் நலத்தை கொண்டு வருகின்றது உங்களுடைய வார்த்தைகள். உங்களுக்கு மனநலத்தை கொண்டு வருவதும் உங்கள் வார்த்தைகள் தான். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதும் உங்கள் வார்த்தை தான். உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருவதும் உங்கள் வார்த்தைகள் தான். அதனால் நீங்கள் நேர்மறையான வார்த்தைகளை பேசுவதும், எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேசுவதும் ஒவ்வொருவர் மீதும் சுமந்த கடமை என்பதை உணர்ந்து கொள்வோம். அதனால் அன்புக்குரியவர்களை, வார்த்தைகள் மட்டில் மிக கவனமாக இருங்கள். இந்த வார்த்தைகள் ஆக்கவும் அழிக்கவும் ஆற்றல் வாய்ந்தவை என்பதை புரிந்து கொள்வோம். எனவே வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை அளந்து அந்த வார்த்தைகள் சரியானவையா என்பதை நாம் ஒவ்வொரு நிமிடமும் அதை பரிசோதித்து பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு உள்ளுணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, நிச்சயமாக ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசி ஆசீர்வாதமான வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்று கூறி, நம் அனைவருக்கும் அடைக்கலத்தாய் இதற்கான ஆசீர்வாதங்களை இந்த நவநாட்களில் பொழிவாள் என்று உறுதி கூறி, இந்த நம்முடைய பயிற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி.